ராமர் கோயில் பத்தி உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ராமர் கோயில்ல யார் சொன்ன நம்பிக்கை இல்ல? நிறைய அவங்களே பல ராமரை நாங்கள் வழிபடுகிறோம், ராமருக்கு நாங்கள் அந்த கோயிலுக்கு நாங்க போவோம், ஆனா இப்ப போக மாட்டோம் தான சொல்றாங்க. கற்பனை கதாபாத்திரம் அப்படி ஒரு 2004 சேது சமுத்திர திட்டத்துக்குலாம் நீங்க போக வேண்டாம். எல்லாமே சொல்லிடுங்க. நீங்க ராமரே இல்ல, ராமர் வழிபடுவோம், ஆனா சீனால இன்னைக்கு ஆக்கிரமிப்பு நடக்குதுன்னா உடனே நேரு காரணம்ங்கறீங்க. இன்னைக்கே ராமர் கோயிலுக்கு போறனா 2004ல சுப்பிரமணிய சாமி போட்ட அஃபிடவிட் ஒரு காரணமா சொல்லிட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தமிழரசன். அந்த கேஸ ஒரு காரணமா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அவங்க சொல்ற தவறான விஷயங்களுக்கு எதிர்வினை ஆற்றுறோம். அவங்க சொல்றதெல்லாம் நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் புல்டோசரை வச்சு ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க சொல்றது ரொம்ப ஒரு ஆபத்தான கருத்து. காங்கிரஸ் கட்சி பாருங்க, பிரியங்கா காந்தி இல்ல ராகுல் காந்தி கூட தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு நாங்க ராமர் கோயில்ல கட்டுவோம் சட்டத்துக்கு விட்பட்டு நாங்க எங்களுடைய தேர்தல் இருக்கு காங்கிரஸ் கட்சியோட தேர்தலுக்கு சொல்லிருக்காங்களா? அவங்க சொல்லணும், நீங்க எங்க எதிர்பார்க்கறீங்க? ராமருக்கு எதிரானவர்கள் நாங்க சொல்லலன்னா ராமருக்கு எதிரானவரா? என்னங்க ராமர் பத்தி அது கற்பனை கதாபாத்திரம் இல்ல இல்ல. இந்த சுப்ரீம் கோர்ட்ல பாஜகவின் பரப்புரை பாணி எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தவங்ககிட்ட வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன் என்னை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி டோன்லயே தான் இருக்குது. ராமர் கோயில் கட்டுவோம்னு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லல, அதனால ராமருக்கு அவங்க எதிரானவங்க சொல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு அந்த கட்சியினுடைய நேர்த்திக்கு வரைக்கும் செய்தி தொடர்பாளர் சொல்றாங்க, அவர்கள் உள்ளரங்களை பேசுவதெல்லாம் ராமர் கோயிலுக்கு எதிரானவர்கள், அதனால என்ன கட்சி விட்டு நீக்குறாங்க. ஒரு விஷயங்க, அரவிந்த் லவ்லின்னு ஒரு தலைவர், அந்த டெல்லியினுடைய தலைவர், அவர் பிஜேபிக்கு வந்தார். அவர் வந்தபோது சொன்னது என்ன, அவர்கள் ராமருக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க, அவங்களால ஏஐபி போன்ற ஒரு கட்சியோடலாம் கூட்டணி வச்சிருக்காங்க, ஏஐபி மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிற கட்சி எதுவுமே இல்லை, இப்படி சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் இன்னைக்கு அவ்வளவு மோசமா இருக்குங்க ஒவ்வொரு இடத்துலையும். அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஹிந்து விரோதமான நிலைமை, பெரும்பான்மை மக்களுக்கு விரோதமான நிலைமையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா வேணாமா? எதுக்கு சேர்க்கணும்? புரியாதா என்ன? உங்க 10 வருஷ சாதனைகளை சொல்லுங்க. 100 தடவை சொல்லிட்டோங்க. உங்க வாக்குறுதிகளை சொல்லுங்க. இன்னைக்கு கூட சொல்லிருக்காருங்க. உங்க வாக்குறுதிகளை சொல்லுங்க. 100 சொல்லியாச்சு, எங்க சொல்றீங்க? நான் பார்க்கறதே இல்ல. விஷயம் சொல்லுங்க. நீங்க பார்க்கிறது எல்லாமே அப்படி எல்லாம் கிடையாது. நான் ஊடகவியலாளர்னு பாத்துட்டு தான் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு புல்டோசர் மட்டும் கண்ணுக்கு படுது. சரி, அது படக்கூடாது. எங்க புல்டோசர்னால இன்னைக்கு நான் ஒரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு வீட்டினுடைய காலனியை திறந்து வைக்கிற காணொளி பார்த்தேன். ஒரு குடிசை பகுதிகளுக்கு இல்லாத ஒரு மக்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு. யாருடைய நிலம் தெரியுமா? ஊரை அடிச்சு ஒலையில போட்டு ஒரு கொள்ளைக்காரனை அவனுடைய கோர்ட்டுக்கு போய் தண்டனை கிடைச்ச பிறகு அவனுடைய எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சானோ அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அதை ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு. இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு. சரி, அதனால தாங்க திரும்ப 400 இடத்துக்கு 350 இடம் கொடுக்குறாங்க. இல்ல, இந்தியாவுக்கே ஒரு மோசமான ஒரு மாடலா இந்த புல்டோசர் மாடலை ஊபி யோகி ஆதித்யநாத் அறிமுகப்படு. ஒண்ணு இல்லங்க, இப்ப புல்டோசர் எதுக்கு வருது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவிலே ஒரு மோசமான காட்டாட்சி ஜங்கிள் தர்பார் நடந்து கொண்டிருந்த ஒரு மாநிலம். அமைதியா இருக்க முடியாது, சட்டம் ஒழுங்கு கிடையாது, சாதாரணமா வியாபாரம் பண்ண முடியாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை இன்னைக்கு அமைதி திரும்புற மாநிலமாக மாத்தின ஹைவேஸ்ல வந்து விமானம் இறங்குற அளவுக்கு அந்த மாநிலத்தை மாத்தி இருக்காரு. ஹைவேஸ்ல விமானம் இறங்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலையில விமானம் வச்சிருக்கோம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கிய திட்டத்தை மோடியையும் யோகி ஆதித்யநாத் டபுள் என்ஜின் சர்க்கார் எடுத்ததுனாலதான் உத்தரப்பிரதேச மக்கள் நீங்க ஒரு வீடை நீங்க இடிக்கிறீங்க, அது வந்து தவறான ஒரு கட்டுமானத்துல இருக்கு, இல்ல முறை தவறி பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா அதை புல்டோசரை வச்சு எப்படி நீங்க இடிக்க முடியும்? 10 நாளைக்கு முன்னாடி அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு, 10 புல்டோசரை ஒரு வாகன பேரணிக்கு முன்பு அனுப்புறாங்க. அப்ப நீங்க என்ன செய்தி சொல்ல வரீங்க? அதுதாங்க சொல்றோம், நியாயம் தண்டனை வந்து பல வகையில் சட்டப்படி தானே கொடுக்கணும். சட்டப்படி தான் நடக்குது. இது புல்டோசர் சட்டமா? இன்னைக்கு சட்டப்படி தான் புல்டோசர் சட்டமா? ஆமாங்க. இன்னைக்கு ஒரு வீட்டை ஊபியில ஆரம்பிச்சது, ஊபியில ஆரம்பிச்சது, இன்னைக்கு மகாராஷ்டிராவுக்கு பரவி, மத்திய பிரதேசத்துக்கு பரவி, ஹரியானாக்கு பரவி, போன வருஷம் ஹரியானா ஹைகோர்ட் கேட்குறாங்க, நூ அப்படிங்கிற ஒரு இடத்துல முஸ்லிம்களின் வீடை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க. அங்க ஹைகோர்ட் கேட்குது, ஒரு சமூகத்தையே புல்டோசரை வைத்து அழிக்க பார்க்கிறீர்களா அப்படின்னு ஹரியானா ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கண்டனம் வருது. நீங்க புல்டோசரை வந்து அது ஒரு பிரதமர் பேசலாமா? அது பிரதமர் அதுக்காக சொல்லவே இல்லை. எதுக்கு சொன்னார்? காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் பேசினதுக்கு பிரதமர் பதில் சொன்னாரு. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு நிமிஷம் இருங்க. ராமர் கோயிலை புல்டோசரை வச்சு இடிச்சிருவாங்க, நீங்க எங்க புல்டோசரை வச்சு பயன்படுத்தணும்னு யோகியை பார்த்து கத்துக்காங்க, முஸ்லீம் வீட்டை போய் இடிங்கன்னு சொல்ல வராங்க. அதுதாங்க என்ன அர்த்தம்? நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பிரதமர் நாட்டை பத்தி இன்னும் நல்லா பேசினா நான் மகிழ்ச்சி அடைவேன். அதிகமான குழந்தைகளை பெற்றவங்களுக்கு
அதிகமா சலுகை கொடுக்கணும்னு சொல்றாரு, மத்தவங்களுக்கும் சலுகை கொடுக்கணும்னு சொன்னா உடனே அது வந்து குறிப்பிட்ட மதத்தை ஏன் நீங்க சம்மதப்படுத்துறீங்க? அவரே அடுத்த வார்த்தை முஸ்லீம் சொல்லிட்டாரு, நீங்க ஏங்க டிஃபெண்ட் நீங்க பண்றீங்க? ஏன் திரும்ப திரும்ப சம்மதப்படுறீங்க? ஹிந்துக்கள் அதிகமா குழந்தை பெத்துக்கலையா? எல்லாம் ஆமா, இன்னைக்கு அதான் சொல்றாரு பிரதமர். ஆமா. அதாங்க சொல்றாரு பிரதமரை பத்தி. இந்த ஊடகங்களும் ஒரு சில ஊடகத்திலையும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கும் வேற வளர்ச்சியை பத்தியோ எதை பத்தி பேசுறதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே திட்டம் இல்ல. ஆகையினால அவங்களுக்கு தேவை மதம். அப்படிலாம் கிடையாது, ஒண்ணு இல்லங்க. என்ன நீங்க ஊடகம் சொல்றீங்க? நான் வரேன் இருங்க டால்பின். இதே பிரதமர் நரேந்திர மோடி தமிழை பற்றியோ திருக்குறளை பற்றியோ பிரான்ஸ்ல ஐநால இல்ல மற்ற நாடுகள்ல போய் பேசும்போது பெருமிதமா இதே ஊடகம் தான் விவாதம் பண்ணுச்சு. ரொம்ப சந்தோஷமா அதை நம்ம கொண்டாடணும். கட்சி மாச்சரி வந்து பேசணும்ல, அப்ப வந்து வரவேற்றீங்கல்ல. இப்ப இந்த மாதிரி கருத்து சொன்னா கேள்வி வரத்தானே செய்யும். உடனே என்ன ஊடகம் மேல வரீங்க? பிரதமரை பொறுத்த வரையில காங்கிரஸ் கட்சியினுடைய முகத்திரையே அவர்களுடைய அப்பீஸ்மெண்ட் பாலிசியே முகத்தை கிழிக்கணும், முகத்திரையை கிழிக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. இதுல எந்த தவறும் இல்ல. ஒரே ஒரு விஷயம், அப்பீஸ்மெண்ட் விஷயமா 1000 சொல்லலாம். சரி, நம்ம லட்சத்தீவுல வெள்ளிக்கிழமை விடுமுறை விட்டாங்க. எதுக்கு விட்டாங்க வெள்ளிக்கிழமை? அரசாங்கம், நம்ம ஊர்ல அரசாங்க விடுமுறை என்னைக்கு? மற்ற மாநிலங்கள்ல என்னைக்கு விடுமுறை? ஞாயிற்றுக்கிழமை. லட்சத்தீவுல மட்டும் வெள்ளிக்கிழமை. இப்ப அதுதான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. லட்சத்தீவுல வெள்ளிக்கிழமை விடுமுறை விடுவது நாட்டுக்கு வந்து விலைவாசி பிரச்சனையை தீர்த்துரும், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிரும், எல்லாத்தையும் பண்ணிரும். மாநிலத்துக்கு மாநிலம் தனித்தனியா நீங்க முடிவு எடுத்துப்பீங்களா? மாநிலத்துக்கு மாநிலம் தனித்தனியா. நம்ம ஊர்ல 69% இடஒதுக்கீடு இருக்கு. இடஒதுக்கீட்டுல நீங்களும் பயனடைகிறீங்க, வேணாமா உங்களுக்கு? அதாவது நான் இடஒதுக்கீடு யாருமே இடஒதுக்கீடுக்கு நாங்க ஆதரவா தானே இருக்கோம் ஆரம்பத்துல இருந்து. நான் அதே விஷயம் சொல்லல.